Hello students, welcome to Max Madhu. இன்னைக்கு 10th standard Maxல exercise number 1.3ல sum 1 பார்க்கலாம் வாங்க. So question read பண்ணிக்கலாம். Let f xy such that xy belongs to n. So n னா நமக்கு தெரியும் natural number. So and y 2x னா 2 into x. So be a relation on n. So find the domain, codomain and range. Is this relation a function? So relation function ஆன்னு கேட்குறாங்க. ரிலேஷனில் இந்த ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழில் fxy அதன்படி xy n belongs to n. ஸோ அண்ட் y 2x மற்றும் y 2x ஆனது n-இன் மீதான ஒரு உறவு என்க. ஸோ மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்க்கணும், இது மதிப்பகம், இதோட மதிப்பகம் துணை மதிப்பகம் அப்புறம் வீச்சகம் எழுதணும். அப்புறம் இது இந்த உறவு ஒரு சார்பாகுமா அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நமக்கு கிவனில் f of xy ரெண்டுமே பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ xy ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் எடுக்கணும். அதில் இந்த y மட்டும் 2 into xோட மதிப்பு போட்டு எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ xy எக்ஸாம்பிளுக்கு xy அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ x என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸு. ஸோ எண்டிங் பாயிண்ட் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, இதில் தான் முடியணும் அப்படின்னு அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டினியூஸாக நேச்சுரல் நம்பர் போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே டாட் வச்சுக்கலாம். ஸோ ஒய்யும் சேம் நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஒய் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2x. ஸோ அப்போ இந்த ஒய்ங்கிறது தான் என்ன பண்ணணும், 2 into x நம்ம எழுதணும். ஸோ 2xனா 2 into x. அப்போ இது எதோட மதிப்போடு நம்ம வச்சு எழுதணும், எக்ஸுங்கிறது இங்கே 1ன்னா அப்போ 2 into 1. ஸோ 2 into 1 அப்போ 2. ஸோ y வந்து 2 அப்படிங்கிற மாதிரி எழுதணும். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி எழுதணும்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு y தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட மதிப்பு, எக்ஸ் வந்து இப்போ 1 அப்படின்னா நமக்கு எக்ஸோடைய மதிப்பு 1 அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 எடுத்துட்டோன்னா இப்போ அது y வந்து என்னவாக இருக்கணும், இந்த 2xஆக இருக்கணும். அப்போ 2 into எக்ஸோட மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு 1 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 1ன்னா 2 1s are 2. ஸோ இதுதான் ஒய்யோடைய மதிப்பு. இப்போ எக்ஸ் 2 அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்கும் பாருங்கள், 2 எக்ஸுக்கு பொதுவாக எக்ஸோட மதிப்பு 2. இப்போ 2 2s are 4. ஸோ இப்போ எக்ஸ் மதிப்பு 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒய்யோட மதிப்பு 2 into 3. ஸோ 2 3s are 6. அதே மாதிரி 4 எக்ஸ் 4 now y 2 4s are 8. So f is 5, then y equal to 2 into 5, so 10. ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். நேச்சுரல் நம்பருங்கிறதுனால நமக்கு எழுதுனா நம்ம ஒரு 5 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு x 1 y 2. ஸோ x 2னா y 4. ஸோ 3 6. இப்போ பாருங்கள் 4 8. ஸோ 5 10. ஸோ இதுதான் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கலாம். ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு 1 2 நேச்சுரல் நம்பர். ஸோ 5 அப்படியே கண்டினியூஸ் ஆகும். ஸோ ஒய் சேம் நேச்சுரல் நம்பர் கண்டினியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆரோ டயக்ராமில் ஸோ நமக்கு என்ன பேர்ஸ் வந்திருக்கு 1 2.
ஸோ 1, 2, 2, 4, 2, 4, 3, 6. ஸோ இங்கே 6, 7 இப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே போகும் இல்லைங்களா. 3, 6 and 4, 8, 4, 8, 5, 10. ஸோ 5, 10. ஸோ இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பருங்கிறதுனால எல்லாமே கண்டினியூஸாக போகும். ஸோ எல்லா நம்பருக்குமே இங்கே ஒரு பேரண்ட், அதாவது நிழல் உறுப்பு இருக்குது. இந்த எல்லா மதிப்பகத்துக்குமே ஒரு துணை மதிப்பகம் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு சார்பு அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ டொமைன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ டொமைன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு டொமைன் மதிப்பகம், ஒயில் இருக்கிறது தான் துணை மதிப்பகம். ஸோ கோடொமைன். ஸோ நம்ம இப்போ இதை எழுதிட்டு இதிலேருந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, இது தான் வந்துட்டு ஒய் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. 2, 4, 6, 8, 10 இதுதான் வந்து வீச்சகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரேஞ்ச் அது. சரி இப்போ எழுதிக்கலாம். ஸோ டொமைன் என்ன, 1, 2, 3, 4, 5 கண்டினியூஸாக அப்படியே நம்பர்ஸ் போயிட்டுருக்கும். நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5. ஸோ கண்டினியூஸாக போகும். ஸோ கோடொமைனும் நம்மளுக்கு அதே தான், துணை மதிப்பகமும் நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ரேஞ்சு தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, இதுதான் ரேஞ்சு. நமக்கு 1, 2 இருக்கு இல்லைங்களா, 2, 4, 6, 8 இது தான் வந்து ரேஞ்சு. ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாம். 2, 4, 6, 8, 10 இதுவும் கண்டினியூஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுக்கு எத்தனை நம்பர் நம்ம எழுதினாலும் இதுக்கு வந்து மேட்ச் ஆகிட்டே தான் போகும். நம்ம கண்டினியூஸாக எவ்வளோ நம்பர்ஸ் எழுதினாலுமே இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.